ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடக்க இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டும் இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது. கிரக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான கிரக பயிற்சியானது நடந்தது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறப்போகுது. நடக்காத பல விஷயங்கள் இனி நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நடக்காத ஒன்று என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி மார்ச் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததாக சனி பயிற்சி ஒன்று நடந்தது. அந்த சனி பயிற்சி நடந்ததுன்னு சொன்னல, அதனால தான் நடக்காத ஒன்று இனி நடக்க இருப்பதாக கும்ப ராசிக்கு சில தாள்கள் வெளியாயிருக்கு. ஆக்சுவலி சனி கிரகத்தை பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த பவர் சனிக்கிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி தான் இப்போ நடந்திருக்கு. சனி பயிற்சியை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். அதில் நம்ம ராசிக்கு சனினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். அதற்கேற்ப சனி பயிற்சியில் இப்போ கும்பம் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி நடந்ததை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நடந்த இந்த சனிப்பயிற்சினால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதனால் முதல்ல சனிப்பயிற்சி என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறத விளக்கமாக ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு பலன்களை உங்கள் ராசிக்கு அதிரடியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவே விளங்குகிறார். அதோடு ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகமாக சனி பகவான் விளங்குகிறார். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதியை திதியில் சதம் நட்சத்திரத்தில் விருத்தி நித்திய நமயோகத்தில் பத்திரை காரணத்தில் காலை 8:31 மணி அளவில் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சூப்பராக பயிற்சி அடைந்துட்டார். நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் மந்தமான கவியையும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. மனித வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதுமே நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். அதனால் சனி பயிற்சி பொதுவாகவே புதிய மாற்றங்களை புதுசாக உருவாக்கும். மீனராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம், அயனசயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலகளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்தில் சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல் மறைவாக இருந்த பல உதய உண்மைகளை வெளிச்சத்துக்கு சனி இப்போ கொண்டு வர போகிறார். ஆக்சுவலி இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்தில் சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் இந்த மாதிரி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது.
அதனாலேயே இந்த சனி பயிற்சியில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அதாவது அதிக விழிப்புணர்வோடு இருக்கணும். மருத்துவத்துறையில் கூட புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கு புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவில் பெருமை உலக அரங்கில் உயரும். மக்களிடையே ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்ம ஸ்தாபனங்கள் தோன்றும். நீர்நிலைகளில் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், கடல் கொந்தளிப்புகள் இந்த மாதிரி ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களானது ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால் தர்மம் மூலம் கர்ம விலகும் என்பதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அதை புரிஞ்சு இந்த சனி பயிற்சியில் செயல்படுங்க. இப்போ 12 ராசிக்காரங்களுமே சனி பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அதில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. கும்பம் ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி 7 சனியின் இறுதி கட்டமான பாத சனியாக தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு வருகிறார். இது 7 சனியின் கடைசி கட்டம் என்பதால் கடந்த காலங்களில் நீங்கள் கற்ற பாடங்களை வைத்து வாழ்க்கையை சீரமைக்க வேண்டிய காலமாக இந்த காலம் அமைய போகுது. ராசிக்கு 4, 8, 11 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய சனியால் பொருளாதார ரீதியாக பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. ஏனெனில் உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு சில நேரங்களில் எதிர்ப்புகளை உருவாக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் குடும்ப பொருளாதார ரீதியாக இந்த சனி பயிற்சியில் நிறைய பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி காக்கலாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்று நடப்பது நல்லது. பொருளாதார ரீதியாக சுப காரியங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும். புதிய சேமிப்புகளை தொடங்குவது எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு தரும். அப்புறம் கண்கள் அல்லது பற்கள் தொடர்பான சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். உறவினர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல கரராக இருப்பது நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட வேண்டும். எதிலும் அவசரம் கூடாது. மீறி கூடுனா அது ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் தொழில் உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. பணியிடத்தில் பிறரை பற்றி எந்த விதமான கருத்துக்களை தெரிவிப்பது கூடாது. அமைதியை காக்கணும். தொழிலதிபர்கள் புதிய முதலீடுகளை செய்யும் போது நிதானமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். ஆனால் இறுதியாக வெற்றி கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்வது இந்த சனி பயிற்சியில் ரொம்ப அவசியம். அப்புறம் கலை கல்வியில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில் மாணவர்கள் சராசரியான பலன்களை பெறுவீங்க. படிப்பில் கவனம் சிதறாமல் இருக்க திட்டமிட்டு பயிற்சி அவசியம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போராட்டத்திற்கு பிறகே அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் நீங்கள் கலைத்துறையில் சாதிக்க கூட முடியுங்க. அப்புறம் ஊடகம் மற்றும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி அலைய வேண்டியது இருக்குது. உங்களுடைய திறமை உங்களை கைவிடாது. இசைத்துறை மற்றும் மேடை பேச்சாளர்கள் இக்காலம் ஓரளவுக்கு வருமானத்தை தரும். முயற்சிக்கேற்ற பலன் உண்டு. அதனால் முயற்சி செய்யுங்க. இந்த சனி பயிற்சியில் கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு சனி பிரதி பரிகாரமாக இதெல்லாம் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கும்ப ராசினர் சனிக்கிழமையில் பிள்ளையார் வழிபாடு செய்வதோடு சனிக்கிழமை தோறும் எல் தீபமேற்றி சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும். இது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு மற்றும் இனிப்புகளை தானமாக கொடுக்கணும். இது பல தோஷங்களை உங்களுக்கு நீக்கும். வாழ்வியல் ரீதியாக அதிகமான பேச்சுக்களை குறைத்து கொண்டு செயலில் வேகம் காட்டுவது வெற்றி தரும். பெரியோர்களை வணங்கி மதித்து நடப்பது சனியின் அருளை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும். பசுக்களுக்கு கூட வெள்ளம் கலந்த அரிசியை ஊட்டுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டும். அதனால் அதெல்லாம் இந்த டைம் பண்ணுங்க. ஸோ கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கும்பராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.